ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து தனி நபருக்கு உண்டான லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நம்ம வாடிக்கையாளருக்கு நிறைய டவுட் இருக்குது இதை பற்றி. அதை இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். இந்த ஜிஎஸ்டி 0% அப்படிங்கிறது எப்போ இருந்து நடைமுறைக்கு வருதுங்க? இந்த ஜிஎஸ்டி வந்துட்டு 22ஆம் தேதிக்கு அப்புறம், செப்டம்பர் 22, 2025 அப்புறம் கட்டுற எல்லா பாலிசிக்கும் வந்து எந்த விதமான ஜிஎஸ்டியும் கிடையாது. 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இது அமலுக்கு வருதுங்க. சரிங்க, என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் முடியுது, நான் 22ஆம் தேதி வரைக்கும் கட்டாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் கட்டுறேன், அப்படி கட்டினா எனக்கு ஜிஎஸ்டி வராதா? அது தவறான கண்ணோட்டங்க, தவறான எண்ணம், தவறான நடைமுறை. 22ஆம் தேதி வரைக்கும் முடிகிற எல்லா பாலிசிக்கும் நம்ம கம்பல்சரி ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். நீங்கள் கட்டாமல் இருந்துட்டு 22ஆம் தேதிக்கு அப்புறம் கட்டினா கூட அந்த 22ஆம் தேதிக்கு முன்னாடி முடிகிற அனைத்து லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணாமல் உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிரேஸ் பீரியடில் இருக்கும். ஸோ அந்த கிரேஸ் பீரியடில் வைக்காமல் லைவில் இருக்கிற மாதிரி நீங்கள் கட்டிடுங்க. சரிங்க, இது குரூப் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி இல்லையா? குரூப் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி இருக்குதுங்க. இது வந்து தனி நம்பருக்கு உண்டான லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு மட்டும்தான் கிடையாது. இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அருமையான இதுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அனைத்து தகவலையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.